திமுக தங்கள் திறமையின்மை, தவறான ஆட்சி மற்றும் தவறான நிர்வாகம் மற்றும் ஆட்சியில் தோல்வி ஆகியவற்றை வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதன் மூலம் மறைத்துவிடலாம் என்று நினைக்கிறது. விஜய் ஒரு சலசலப்பை உருவாக்குகிறார். அரசியலில் இருக்கும் எவரும் சலசலப்பு என்பது அவர்களுடைய சித்தாந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் செயல்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். பெண்களும் குழந்தைகளும் இனி இந்த மாநிலத்தில் நாங்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சாமானிய மனிதன் அவனுடைய அன்றாட அலுவல்களை நடத்துவதற்கு நீடித்த பிரச்சனைகள் உள்ளன. பாட்டி இந்த கதைகள் அனைத்துக்கும் மேலே உள்ளது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அதிமுக மதம் மற்றும் சாதிக்கு அப்பாற்பட்ட முடிவுகளையோ அல்லது எதையுமோ எடுப்பதில்லை. எப்போதும் ஒரு இருமுனை போட்டி பற்றி பேசி வந்த ஒரு மாநிலத்தில் இந்த கதையில் மிக நீண்ட காலமாக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்திலேயே இல்லாதது போல தோன்றியது. உங்களுடைய தலைவர் திடீரென ஆக்ரோஷமாக செயல்பட தீர்மானித்ததாக தோன்றும் வரை மக்கள் திமுக தவெக என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் இங்கே ஆரம்பத்திலிருந்தே மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தோம். தமிழ்நாட்டு வாக்காளர்களின் நடத்தை அறிவியல் மக்களவையை பொறுத்தவரையிலும் சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் சட்டமன்ற தேர்தலின் போக்கையும் ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலான உள் நீரோட்டத்தையும் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப தெளிவாக இருந்தோம். இது திராவிட பெருங்கட்சிகளுக்கு இடையே அதிமுகவிற்கு எதிராக திமுக. ஆனால் ஒரு புதியவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டியிருப்பதால் அவர் ஆட்சியாளருக்கு சவால் விட வேண்டும். அதனால தவக விஜய் திமுகவுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்த தொடங்கினார். அதில் நாங்கள் வின் செய்யாதபடி ஆட்சிக்கு எதிரான ஓட்டை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள அது தங்களுக்கு உதவும் என்று திமுக நம்பியது. ஆனால் அரசியல் கிளைமேட் மற்றும் இயக்கவியல் மிக வேகமாக மாறியது. இப்பொழுது அது திராவிட ஜாம்பவான்களுக்கு இடையே உள்ளது. அதுதான் கலை யதார்த்தம். அப்படி என்றால் உங்களின் முக்கிய கவலை யார்? நான் சொல்ல வருவது, உங்களுக்கு கவலைகள் இருக்க வேண்டும். எந்த டென்ஷனையும் இல்லாமல் உங்களால் ஒரு எலெக்ஷனுக்கு செல்ல முடியாது. அதுதான் தேர்தல்களின் ஃபன். அது திமுகவா அல்லது விஜய் உங்கள் வாக்குகளில் சிலவற்றை பிரிப்பார் என்ற கவலையா? அப்படி என்ற உங்கள் பேச்சுகளில் நீங்கள் யாரை அதிகம் தாக்குகிறீர்கள்? எனது மிகப்பெரிய கவலை காந்தி திமுகவின் கைகளில் சிரித்து கொண்டிருப்பது. அதுதான் எனது மிகப்பெரிய கவலை. ஏனென்றால் அவர்களால் வாங்க முடியும் என்றும் அவர்களால் வாக்குகளை வாங்க முடியும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். சில தொகுதிகளில் கூட ஒரு வாக்காளருக்கு கிட்டத்தட்ட 4000 வரை அவர்கள் இறக்குவதாக எங்களுக்கு செய்திகள் வருகின்றன. அதிமுகவின் கோட்டையாக விளங்கும் கோயம்புத்தூர் போன்ற ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் அங்கு ஒரு இடத்தை பெற்றுள்ள செந்தில் பாலாஜி ஒரு வாக்காளருக்கு கிட்டத்தட்ட 10,000 வரை இறக்குகிறார். இது ஒரு சட்டமன்ற கான்ஸ்டிடியூவன்சிக்கான அவரது பட்ஜெட்டாக கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் வரை செல்கிறது. எனவே அதுதான் மிகப்பெரிய கவலை. எனவே திமுக தங்களது திறமையின்மை, தவறான ஆட்சி மற்றும் தவறான நிர்வாகம் மற்றும் ஆட்சியில் ஏற்பட்ட தோல்வியை வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து மறைத்து விடலாம் என்று நினைக்கிறது. மேலும் திமுகவின் போலி கதைகள் மற்றும் போலி சாதனைகள் மற்றொரு மிகப்பெரிய கவலையாகும். எனவே எப்படி இருந்தாலும் இது களத்தில் உள்ள எங்கள் தலைவரால் மிகச் சிறப்பாக எதிர்கொள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர் இப்போது கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை முடித்துவிட்டார். செய்து முடித்த நீங்கள் விஜயை தாக்குவதே இல்லை. விஜய் சத்தத்தை உருவாக்குகிறார். அரசியலில் இருக்கும் எவரும் சத்தம் என்பது அவர்களது சித்தாந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் செயல்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். அது மக்களும் அவரது ரசிகர்களும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலும் தேர்தல் என்று வரும்போது அது வாக்குகளாக மாற வேண்டும். இன்னும் நீண்ட தூரம் உள்ளது. நீங்கள் உங்கள் பாட்டி இருமொழி கொள்கைக்காக போராடாமல் மும்மொழி கொள்கை என்ற பாஜகவின் யோசனைக்கு அடிபணிந்து மாநிலத்திற்குள் இந்தியை கொண்டு வந்து அடிப்படையில் இந்த விஷயங்களில் பாஜகவால் ஆணையிடப்படும் ஒரு பார்ட்டியாக இருப்பதால் திமுகவால் தாக்கப்படுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாஜகவின் அடிமைகள் என்று சொல்கிறீர்கள். அதுதான் உங்கள் கதையாடலின். இதைத்தான் திமுக சொல்கிறது. நான் உங்கள் மெருகூட்டப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் இது இன்னமும் திமுகவின் கதையாடல் தான். ஆனால் இது ஒரு அழுகிப்போன கதையாடல். பாருங்கள், 2021 வரை EPS முதல்வராக இருந்தார். இருமொழி பாலிசி எங்களுக்கு சம்மதம் என்று அவர் மிக தெளிவாக கூறினார்.
மேலும் 2026 இந்த தேர்தல் அறிக்கையிலும் கூட எங்கள் தேர்தல் அறிக்கை 0.107 நாங்கள் அதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதில் மும்மொழி பாலிசி தொடர்பாக NEP-யில் சில முரண்பாடான மற்றும் ஆட்சேபனைக்குரிய அறிக்கைகள் இருப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். நாங்கள் ஒரு தெளிவையும் உறுதியையும் பெறும் வரை நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம். 107 107 ஆம். பக்கம் 25 107. அது பட்டியலில் மிகவும் கீழே உள்ளது இல்லையா? இது மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்பதால். ஆம், திமுகவினர் பொய்களின் மன்னர்கள். மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் உண்மையை நம்புவதில்லை. இது மற்றொரு அதிகாரத்திற்கு வரும்போது அவர்கள் எப்படி இரட்டை வேடம் போடுகிறார்கள், தங்கள் சித்தாந்தத்தில் எப்படி சமரசம் செய்து கொள்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். BM ஸ்ரீ பள்ளிகள் மும்மொழி பாலிசியை அடிப்படையாக கொண்டவை. இந்த திமுக அரசு தான் மத்திய கல்வி அமைச்சரை சென்று சந்தித்தது மற்றும் மாநில கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் டெல்லியில் அவரை சென்று சந்தித்து நாங்கள் செயல்படுத்த சம்மதிக்கிறோம், தமிழ்நாட்டில் BM ஸ்ரீ பள்ளிகளை தொடங்க சம்மதிக்கிறோம் என்று கூறி அவருக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதம் கொடுக்கிறார். அதுக்காக நாங்கள் ஒரு குழுவை அமைப்போம். அங்கேயே அவர்கள் அவர்களுடைய இருமொழி கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு விட்டார்கள். இது அம்பலமானவுடன் அவர்கள் பின்வாங்கி எங்களை குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். மேலும் அவர்களுடைய எஜமானர்களின் பேச்சை கேட்பார்கள் என்றும் கூறினார்கள். அவங்களுக்கு கிடைக்கும் சொன்னால் இது நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது இதே பிரச்சனை இருந்தது. எங்கள் தலைவர் EBSன் கீழ் தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடந்ததில்லை. அதனால இது ஒரு அழுகி போன கதை. இது திமுகவின் விரக்தியை தெளிவாக காட்டுகிறது. அதாவது அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் சாதனைகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. நீங்கள் அதை ஒரு அழுகி போன கதை என்று காணலாம். ஆனால் களத்தில் அந்த எண்ணத்தை எதிர்த்து நீங்கள் எப்படி போராடுகிறீர்கள்? தமிழ்நாடு டெல்லிக்கு அடிபணிந்து இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணத்துடன் ஒரு ஒத்திசைவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது. மேலும் அந்த கதை தான் உங்களை தலைவருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. அந்த கதையை திரும்ப திரும்ப பயன்படுத்துவது கோயபல்ஸ் கோட்பாட்டிற்கு கிரெடிட் கொடுக்காது. அதனால் அது கொடுக்காதுன்னா களத்தில் உள்ள விஷயம் என்னவென்றால், இந்த திமுகவின் போலி மற்றும் பொய்யான வாக்குறுதிகளால் நான் ஏமாற்றப்படுகிறேன் என்றும், ஒரு சாமானியனாக நான் என் இயல்பு வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் மக்கள் உணர்கிறார்கள். பெண்களும் குழந்தைகளும் நாங்கள் இனி இந்த மாநிலத்தில் பாதுகாப்பாக உணர்வதில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சாமானியன் அவனுடைய அன்றாட விவகாரங்களை நடத்துவதற்கு தீராத பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் தெரிந்து கொள்ள அதிகம் விரும்புவது இதுதான். இந்த அரசாங்கம் எங்களுக்காக என்ன செய்ய போகிறது? அதனால் இந்த மாநில உரிமைகள், இந்த சித்தாந்த உரிமைகள், இந்த கூட்டாட்சி இவையெல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டுமே திமுகவிடமிருந்து முளைக்கும் 5 ஆண்டு கால ஆட்சியில் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் தொகுதி மறுவரையறை, கூட்டாட்சி, மாநில உரிமைகள், மொழி பற்றி பேசுவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அது கடைசியாக 2026 பேசப்பட்டது. இப்போ 2027. ஆனால் இடையில் அவர்களுடைய செயல்களை பாருங்கள். இவை அனைத்துமே முரண்பாடானவை. பாட்டி அதன் இரட்டை நிலைப்பாடுகளுக்கு பெயர் போனது. அதைத்தான் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். மேலும் மக்கள் அதை எங்களை விட நல்லா புரிந்துகிட்டார்கள். மேலும் தமிழ்நாட்டு வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வும் திறனும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளின் மெஜாரிட்டியை விட மிக அதிகமாக இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். ஜெயலலிதாஜியின் மரணத்திற்கு பிறகு உங்களுடைய பார்ட்டி 2 பிரிவுகளாக பிரிந்தது. உங்களுக்கு பிரிவினைகள் இருந்ததாகவும் அந்த முழு விஷயத்தையும் கையாள்வதில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான நேரம் இருந்ததாகவும் நீங்களே சொன்னீர்கள். இப்போ இன்னும் சில குழப்பங்கள் இருப்பதாக நீங்கள் நினைக்கலையா? ஒரு பக்கம் OPS இருக்கிறார், ஒரு பக்கம் EPS இருக்கிறார், தினகரன் இருக்கிறார், சசிகலா இருக்கிறார். இன்னும் பிரிவினைகள் இருக்கின்றன, பழைய விசுவாசங்கள் இருக்கின்றன. திரு EPS தலைமையிலான பார்ட்டிக்கு ஆதரவாக எப்படி 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 இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டியபடி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு: யாரும் 2 முதலாளிகளின் கீழ் வேலை செய்ய முடியாது. ஆனால் 2021 வரை அதையும் பரிசோதித்து பார்த்த இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் ஒரே அரசியல் பார்ட்டி. 2021 வரை பார்ட்டிக்கு தொடர்ச்சியாக 7 தேர்தல் தோல்விகள் ஏற்பட்டன. இது முக்கியமாக இந்த இரட்டை தலைமை என்ற மாடலுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது.
அதனால் நாங்கள் ஒற்றை தலைமையை நோக்கி நகர முற்பட்ட அந்த தருணத்தில் ஒரு இழுபறி இருந்தது, ஒரு போராட்டம் இருந்தது. அரசியலில் உங்களுக்கு தெரியும், மிகவும் புத்திசாலியானவர், மிகவும் கடினமானவர், மிகவும் சாதுரியமாக பேசுபவர் மட்டுமல்ல, இந்த மூன்றின் கலவையும் மற்ற காரணிகளால் பெருக்கப்படும் ஒருவர்தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும். இபிஎஸ் அந்த நாற்காலியில் இருக்கக்கூடியவர் என்று தன்னை நிரூபித்தார். அதனால் பார்ட்டியின் எதிர்காலம் மாறத் தொடங்கியது. போட்டியாளர்களாக இருந்தவர்கள், கோஷ்டிகளை தொடங்கியவர்கள் விலகத் தொடங்கினார்கள். மேலும் சிலர் அவர்களைப் போல தங்கள் சொந்த பார்ட்டியை தொடங்க ஆரம்பித்தார்கள். தினகரன் அவர் தனது சொந்த அரசியல் பார்ட்டியை தொடங்கினார். மற்றவர்கள் எங்கள் எதிரியான திமுகவுடன் கைகோர்த்தார்கள். பார்ட்டிக்குள் மேலும் பிளவுகளையும் குழப்பங்களையும் உருவாக்க அவர்களிடமிருந்து அறிவுறுத்தல்களை பெறத் தொடங்கினார்கள். அவர்களைப் போல பன்னீர்செல்வம். அதனால் அவர்கள் அம்பலப்பட்டவுடன் அவர்கள் அரசியல் அனாதைகளாகி விடுகிறார்கள். திமுக அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது. ஓபிஎஸ் இறுதியாக தனது அரசியல் அடைக்கலத்தை திமுகவிடம் நாடியுள்ளார். அதனால் அவர்கள் இனி சத்தம் போடுபவர்கள் அல்ல. மேலும் பார்ட்டிக்குள் எந்த பிளவையோ விவாதத்தையோ உருவாக்கும் திறன் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்களின் நிலைப்பாடு அம்பலமாகிவிட்டது. இப்போது இபிஎஸ் தனது தலைமைத்துவ மதிநுட்பம் மற்றும் தலைமை பாணியுடன் பார்ட்டியை வலுப்படுத்தவும் பார்ட்டி அடித்தளத்தை வலுப்படுத்தவும் மௌனமாக உழைத்துள்ளார். அவர் செய்த முதல் விஷயம் பார்ட்டியின் அடிப்படை உறுப்பினர் எண்ணிக்கையை 1.5 கோடியிலிருந்து 2 கோடியே 6 லட்சமாக அதிகரித்ததுதான். மேலும் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஒரு பூத்துக்கு 9 ஆபீஸ் பொறுப்பாளர்களை நியமித்த ஒரே தலைவர் இப்போது அவர்தான். எனவே மொத்தமாக 77,480 பூத்களுக்கு அவர் 9 ஆபீஸ் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். 3 பேர் பெண்கள். அதில் 33% இட ஒதுக்கீடு வருகிறது. மேலும் அனைவரும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயதுக்கு குறைவானவர்கள். எனவே 6,97,000 பூத் அளவிலான ஆபீஸ் பொறுப்பாளர்கள் கடந்த ஒரு வருடமாக ஏற்கனவே களத்தில் இருக்கிறார்கள். ஷிகா கேட்கிறதோடு சேர்த்து அது உண்மையில் ஒரு வியூக பிழை இல்லையா? அது தேவர் ஓட் என்பது அதிமுக நம்பியிருந்த ஒன்று. இபிஎஸ் சார் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர். இது நன்று அவர் அந்த ஓட்டை அந்நியப்படுத்தினார் என்கிறது தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உங்களுடைய பார்ட்டியின் நிலையை உண்மையில் பலவீனப்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ் நிச்சயமாக ஒரு திமுக குழுவில் இணைந்து விட்டார். ஆனால் அது அவர் அங்கிருந்து கொண்டு வரும் தேவர் ஆதரவு என்கிற அவருடைய சொந்த உங்களுக்கு தெரியும் பேண்ட் வித்தை அந்த பார்ட்டிக்கு சேர்க்கிறது. அது உங்கள் தரப்பில் ஒரு வியூக பிழை இல்லையா? பாருங்கள், நான் இதில் மாறுபடுகிறேன். ஏன்னா மக்கள் அதிமுகவை ஒரு குறிப்பிட்ட மதத்துடனோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியுடனோ தொடர்புடைய ஒரு பார்ட்டியாக கருதுவதில்லை. அது அனைவரும் ஒன்றே, கடவுள் ஒருவரே என்ற சித்தாந்தத்தின்படி செல்கிறது. அதனால தலைவர் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவரா அல்லது அந்த சமூகத்தைச் சேர்ந்தவரா என்று யாரும் பரிசோதித்து பார்ப்பதில்லை. நமது நிறுவனர் M.GR பார்ட்டியை தொடங்கியதிலிருந்து அதன் அடிப்படையில் யாரும் எங்களை வேறுபடுத்துவதில்லை. இது நாங்கள் பெரும்பான்மை சமூகமாக உள்ள தேவர்களுக்கு எதிரானவர்கள் என்று எங்களை முத்திரை குத்துவதற்காக திமுக மற்றும் அவர்களின் ஈகோசிஸ்டமால் இயலாமையில் புனையப்பட்ட ஒரு கதை. நாங்கள் கவுண்டர்களுக்கானவர்கள். அவர்கள் முயற்சி செய்தார்கள், இதை சோதித்தார்கள், மேலும் தோல்வி அடைந்தார்கள். நாங்கள் அனைவருக்குமான பார்ட்டி. நாங்கள் அனைத்து சாதி இன மதத்தினருக்குமான பார்ட்டி. மேலும் ஒரு பிரதிநிதித்துவம் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் முழு ஓட் வங்கியும் அவர்களுக்கு பின்னால் செல்லும் என்பதை உறுதி செய்யாது. அது அப்படி இல்லை. அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றொரு நபரை நீங்கள் காண்பீர்கள். உதாரணமாக உங்களிடம் அதே இருக்கிறார். அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் R.B. உதயகுமார் உங்களிடம் இருக்கிறார். அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜன் செல்லப்பா. ஒரு அரசியல் பார்ட்டியில் உங்களுக்கு தேவையானது எல்லாம் அவர்களுக்கான சரியான பிரதிநிதித்துவத்தை கண்டறிவதுதான். அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக தன்னை காத்து கொள்ள முயன்ற ஓபிஎஸ் ஆதரவை பெறுவதில் பரிதாபமாக தோல்வியடைந்தார். அதனால தான் நீங்கள் திருட்வை கொண்டு வந்தீங்கள். டிடிவி தினகரன் மீண்டும் வந்துவிட்டார். இல்லை, அவர்களிடமிருந்து ஆதரவை பெறுவதில் அவர் தோல்வியடைந்தார். இப்படி மிஸ்டர் தினகரன் எங்களுடன் ஒரு கூட்டாளியாக திரும்பி வருவது, அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதன் மூலம் அவரது அரசியல் பார்ட்டி அமமுகவின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று அவர் உணர்கிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அவருக்கு உரிய பிரதிநிதித்துவங்கள் கிடைக்கும். பார்ட்டியிலிருந்து அவருக்கு உரிய MDL ஏக்கள் கிடைப்பார்கள். பார்ட்டி இந்த அனைத்து கதையாடல்களுக்கும் அப்பாற்பட்டது.
மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும், அதிமுக மதம் மற்றும் சாதிக்கு அப்பாற்பட்ட முடிவுகளையோ அல்லது எதையுமோ எடுப்பதில்லை. உங்களுக்கு நன்றி. என் நகரத்திலேயே நீங்கள் தான் ரொம்ப பிஸியான இளைஞர்னு எனக்கு தெரியும். உங்களை மீட்டிங் மகிழ்ச்சி. அது உண்மை விஷயம் நல்லா இருக்குது. தயவு மிக்க நன்றி.